ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் செப்டம்பர் 27ஆம் தேதி புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய 2வது சனிக்கிழமை. இந்த இலை மீது இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த முறையில ஒரே ஒரு தீபத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க ஏத்தி வச்சாலே போதும். விபரீத ராஜயோகம் ஏற்படும். பொன் பொருள் ஆடம்பரமான வாழ்க்கை இது எல்லாமே தானாக சேரும். அது என்ன இலை, அந்த தீபத்தை எத்தனை மணிக்கு எப்ப ஏத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன இலை மீது என்ன மாதிரி தீபத்தை எத்தனை மணிக்கு ஏத்தணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், சில பேருக்கு முன்னேற்றம் இருக்காது. செய்யக்கூடிய வேலையை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வேலையில இருந்து கொஞ்சம் முன்னேறி செல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது, இன்னொரு பக்கம் சம்பள உயர்வு, உத்தியோக உயர்வு, இது மாதிரி எந்த முயற்சியை மேற்கொண்டாலும் சில பேருக்கு தோல்வி மட்டுமே கிடைச்சிக்கிட்டு இருக்கும். பிள்ளைங்களோட படிப்புல கொஞ்சம் முன்னேற்றம், அதே மாதிரி அடுத்த பாதைக்கு முன்னேற செல்ல முடியாம இருக்கக்கூடிய தடை, ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டு படிக்கும்போது முதலிடத்தை பிடிக்கிறதுக்கான எல்லா விதமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு, தாயார் வழிபாடு ரொம்ப முக்கியம். பொருளாதாரத்துல நடுநிலைமையில இருக்கக்கூடியவங்களும், பொருளாதாரத்துல முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், சர்க்கிள்களை எல்லாம் தாண்டி அடுத்தபடி முன்னெடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த புரட்டாசி மாத வழிபாடு ஒரு வரப்பிரசாதம். பெருமாளோட எல்லா அவதாரங்களையும் நாம புரட்டாசி மாதத்துல வணங்கும் போது நம்மளோட வாழ்க்கை மேம்படுறது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைகளோட எதிர்காலமும் ரொம்ப சிறப்பா அமையும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த புரட்டாசி மாசத்துல சனிக்கிழமைகள் ரொம்ப விசேஷம். புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய எல்லா நாட்களும் விரதமிருந்து வழிபட முடியாதவங்க சனிக்கிழமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு நடத்துவாங்க. அதுலயும் சில பேர் சனிக்கிழமைகள்ல பெருமாளுக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள் சமைச்சு வைத்து தளிகை போட்டு அதை அவங்க சாப்பிட்றது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்தினருக்கோ இல்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படக்கூடியவங்களுக்கோ தானமா கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட புரட்டாசி சனிக்கிழமை இந்த வருஷம் நமக்கு 4 நாட்கள் வருது. செப்டம்பர் 20, செப்டம்பர் 27, அக்டோபர் 4, அக்டோபர் 11. இதுல செப்டம்பர் 27ஆம் தேதி வரக்கூடியது 2வது சனிக்கிழமை. நிறைய பேரு முதல் சனிக்கிழமைக்கும் 3வது சனிக்கிழமைக்கும் மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா புரட்டாசியோட 4 சனிக்கிழமைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பூஜை அறையில பெருமாளுக்கும் தாயாருக்கும் வழிபாடு செய்யணும். இன்னொரு பக்கம் பெருமாள் வழிபாட்டிலேயே துளசி தீர்த்தம் தயார் செய்து வழிபடக்கூடிய முறை ரொம்ப விசேஷம். புரட்டாசி சனிக்கிழமைகள்ல பெருசா நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்க முடியல, பெருமாளுக்கு உரிய விஷயங்களை தயார் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க கவலைப்படவே வேணாம். சின்னதா ஒரு பாத்திரத்துல தண்ணீர் பிடிச்சு வைத்து அதுல துளசி இலைகளையும் பச்சை கற்பூரத்தையும் நசுக்கி போட்டு முடிஞ்சா ஒரு ஏலக்காய் சேர்த்து அந்த துளசி தீர்த்தத்தை நீங்க பெருமாளுக்கு முன்னாடி வச்சாலே அதை அவர் மனசார ஏத்துப்பாரு. கடவுள்கள்லயே பணக்கார கடவுள்னு அழைக்கப்படக்கூடியவர் பெருமாள். அதனாலதான் பொருளாதார சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் நாம பெருமாள் கிட்ட முன்வைக்கிறோம். அப்படிப்பட்ட பெருமாளுக்கு உரிய இந்த புரட்டாசியோட 2வது சனிக்கிழமை நாம ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம் உங்க வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய அற்புதமான தீபம். பொதுவா எந்த ஒரு இறை வழிபாடு எடுத்துக்கிட்டாலும் நம்ம சாதாரணமா கடவுளை வணங்குறத விட ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபடுறது நமக்கு கூடுதல் பலன்களை கொடுக்கும். அதுக்கு புரட்டாசியோட இந்த சனிக்கிழமை வழிபாடும் விதிவிலக்கு கிடையாது. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த இலை மீது இந்த முறையில தயார் செய்து இந்த தீபத்தை ஏத்துறதால சகல விதமான செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். சனிக்கிழமை காலையில 9 மணிலிருந்து 10:30 வரைக்கும் ராகு காலம், மதியம் 1:30 மணிலிருந்து 3 வரைக்கும் யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல தாராளமா இந்த தீபத்தை ஏத்தலாம். சில பேரு காலையில 10:30 மணிக்கு மேல சனிக்கிழமை வழிபாடு பண்ணும்போது கூட இந்த தீபத்தை ஏத்திக்கலாம். பகல் நேரங்களை ஏற்றி வழிபட முடியல, நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல கூட இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம். அது என்ன இலை அப்படின்னா துளசி இலை. துளசி செடியில் இருக்கக்கூடிய ஒரு இலையிலையும் மகாவிஷ்ணு, அதாவது பெருமாள் வாசம் செய்வதா ஒரு பெரிய ஐதீகம். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த துளசி இலைகள் இருக்குல்ல, இது பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள். அது கூட 2-3 துண்டு பச்சை கற்பூரத்தை நீங்க வச்சுக்கணும். சின்னதா ஒரு தட்டு தயார் செய்து நீங்க பறிச்சுட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த துளசி இலைகள் இருக்குல்ல, அதை கழுவி சுத்தப்படுத்தி அந்த தட்டு மேல இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி துளசி இலைகளை பரப்பி வச்சிடணும். அதுக்கப்புறமா அந்த துளசி இலைகளுக்கு மேலேயே பச்சை கற்பூரத்தையும் ஒரு 2-3 பச்சை கற்பூர துண்டை அது மேல போட்டுறணும். அதுக்கு நடுவுல ஒரே ஒரு அகல் விளக்கு வைத்து தீபம் போடணும். அகல் விளக்கு இல்லாதவங்க தாராளமா காமாட்சியம்மன் விளக்கோ இல்ல நீங்க பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய குபேர விளக்கையோ கூட பயன்படுத்திக்கலாம். அகல் விளக்கு பயன்படுத்துறது கூடுதல் விசேஷம். கண்டிப்பான முறையில
நீங்க எந்த விளக்கு வைத்தாலும் அதுல ஊற்றி ஏற்றக்கூடியது நெய் தீபமா தான் இருக்கணும். தீப எண்ணெய் ஊற்றக்கூடாது. நெய் தீபம் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப விசேஷமும் கூட. தொடர்ந்து 11 வாரங்கள் வரக்கூடிய சனிக்கிழமைகள்ல, அது புரட்டாசி மாசம்னு இல்ல, எந்த ஒரு சனிக்கிழமை எடுத்துக்கிட்டாலும் பெருமாளுக்கும் ஆஞ்சநேயருக்கும் 11 வாரங்கள் நீங்க நெய் தீபம் போடுறதால நீங்க கேட்கக்கூடிய வரன் உங்களுக்கு தானாகவே வந்து சேரும். அதுக்கான உழைப்பை போடும்போது நிச்சயம் பலன் கிடைக்கும். அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த ஒரு நெய் தீபத்தை, அதுவும் சனிக்கிழமை ஏற்றக்கூடிய நெய் தீபத்தை, பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச துளசி இலைகளையும் பெருமாள் வாசம் இருக்கக்கூடிய அந்த பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து நீங்க ஏற்றக்கூடிய இந்த தீபம் இருக்குல்ல, இது உங்க வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய அற்புதமான தீபம். பெருமாள் தாயாருக்கு முன்னாடி சின்னதா தட்டுல துளசி இலைகளையும் பச்சை கற்பூரத்தையும் வைத்து நெய் தீபம் போட்டு உங்களோட கோரிக்கை என்ன இருக்கோ அதை மனசார பெருமாள் கிட்டையும் தாயார்கிட்டையும் முன்வைங்க. எக்காரணத்தை கொண்டும் புரட்டாசி மாசத்துல பெருமாளை வழிபடும் போது பெருமாளை மட்டும் வழிபடக்கூடாது, தாயாரையும் சேர்த்து வணங்கணும். மகாலட்சுமி தாயாரை தன் மார்பில் குடிகொண்டு வைத்திருக்கக்கூடியவர் தான் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் சேர்ந்து வணங்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல பெருமாளோட பாடல்களையோ, விஷ்ணு சகசரநாமம், இது மாதிரி பெருமாளோட பாடல்களை ஒலிக்க விட்டு கேட்கறதோ, அதை படிக்கிறதோ ரொம்ப விசேஷம். உபவாசம் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. முடிஞ்சவங்க உபவாசம் இருந்து பால் பழம் மாதிரியான எளிமையான ஆகாரங்கள் எடுத்துட்டு கூட புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருக்கலாம். கூடவே பெருமாளுக்கு பிடிச்ச ஏதாவது நைவேத்தியங்கள் கூட செஞ்சு வச்சும் இந்த தீபத்து கூட படைக்கிறதும் விசேஷம்தான். இந்த தீபம் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் உங்க வீட்டோட பூஜை அறையில எரிந்தாலே போதும். மற்ற விளக்குகள்லாம் எரியக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் இந்த தீபத்தை எரிய விட்டு அதுக்கப்புறம் நீங்க குளிர வச்சிடலாம். சரி, விளக்கை ஏற்றி முடிச்சிட்டோம், இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல எங்க கோரிக்கைகள்லாம் முன் வச்சுட்டோம். அதுக்கப்புறமா இந்த துளசி இலைகளையும் பச்சை கற்பூரத்தையும் என்ன செய்யணும்? துளசி இலைகளை பத்திரப்படுத்தி வைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. எப்படி இருந்தாலும் அது அன்று மறுநாளோ இல்லை 2 நாட்கள் கழித்தோ காய்ந்து போயிடும், வாடி போயிடும். பச்சை கற்பூரத்தை மட்டும் எடுத்து சின்னதா ஒரே ஒரு டப்பா, ரொம்ப பெரிய கூட இருக்கணும் இல்ல, சின்னதா ஒரு டப்பா எடுத்து அதுல அந்த பச்சை கற்பூரத்தை தீபம் ஏற்றி போட்டீங்கல்ல, அந்த பச்சை கற்பூரத்தையும் அது கூட ஒரு சில்லறை நாணயத்தையும் வச்சு வீட்டோட பூஜை அறையில பெருமாள் போட்டோவுக்கு பக்கத்தில் நீங்க வச்சுக்கலாம். இது மூலயமா உங்க வீட்டுக்குள்ள நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த பொருளாதார முன்னேற்றம், செல்வ வளம், இது எல்லாமே தானாக ஓடி வரும். தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல உங்களோட கணவரோட உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு, இது எல்லாமே பெருகணும்னு பன்மடங்கு வேண்டிக்கோங்க. கூடவே உங்க பிள்ளைகளோட கல்வி மேம்பட்டு அவங்க முதலிடம் பிடிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா கல்வியில சிறந்த நிலைமைக்கு வரணுங்கிற கோரிக்கையை நீங்க முன்வைக்கணும். இந்த கோரிக்கையில முன் வச்சுட்டாலே தாராளமா அது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நிறைவேறிடும். புரட்டாசியோட 4 சனிக்கிழமைகள்ல இந்த 2வது சனிக்கிழமை ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்ட 2வது சனிக்கிழமை ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம் வாழ்க்கையில எக்கச்சக்கமான மாற்றங்களை ஏற்படுத்த போது அப்படிங்கிற நம்பிக்கையோட பண்ணுங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். முடிஞ்சா புரட்டாசி சனிக்கிழமைகள்ல கோவிலுக்கு போயிட்டு கோவில் வாசல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு, யாசகம் கேட்கக்கூடியவங்களுக்கு உங்க கையால நிதி உதவி செய்யறதும் கூடுதல் விசேஷம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.